இந்த 2024ல் நம்ம தமிழ் சினிமாவை பற்றின பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது அந்த படங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வசூல் பண்ணுச்சு, எந்தெந்த படங்கள் டாப் 10 படங்கள் அப்படிங்கிறதையும், அதே படங்கள் மற்ற மாநிலங்களில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது போன்ற பல மாநிலங்களில் இந்த படங்கள் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அந்த டாப் 10 லிஸ்ட்டையும் போட்டோம். வேர்ல்டு வைடாக இந்த படங்கள் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு, எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சது, இதோட டாப் 10 லிஸ்ட்டு என்ன எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் மொத்த தமிழ் படங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு, எத்தனை படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. எத்தனை படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ஆமாங்க, மிக மிக குறைவான படங்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. மீதி எல்லாம் படு தோல்வி படங்கள் தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த 2024 மட்டும் இதுவரைக்கும் 241 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் 18 படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்குது. அப்போது மீதி படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சுமார் கேட்டகரி, தோல்வி கேட்டகரி, படுதோல்வி கேட்டகரி, இப்படி தான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு 3000 கோடிக்கு மேலே செலவாக இருக்கும். ஸோ இந்த நிலைமையில் இந்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதால் தமிழ் சினிமாவிற்கு இதுவரைக்கும் 1000 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டுக்கலாம் இந்த 2024 படங்கள் மூலமாக மட்டும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, வெறுமனே ஹீரோ வர்ஷிப் படம் மட்டும் எடுபடாது, கண்டென்ட் இருக்கணும். ஏதாவது ஒரு படம் ராயன் மாதிரி வெறும் ஹீரோயிச பிம்பம், மியூசிக்கு, அந்த பில்டப்பு, இந்த மாதிரியான எக்ஸிபியூஷன் மூலம் படம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த புஷ்பா 2, KGF அப்படி அதெல்லாம் அந்த கணக்கு தான். ஆனால் நல்ல கதை, திரைக்கதை இருந்தால் அந்த படம் அதற்கான வெற்றியை தேடிக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் தான் நம்ம மக்கள் சிலர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா. இன்னொரு உதாரணம் சொன்னால் நம்ம லப்பர் பந்து. ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நல்ல ஒரு பயோபிக்கை கூட நேர்மையாக எடுத்தால் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம அமரன். எல்லாத்துக்கும் மேலே மற்ற லாங்குவேஜ் பண்ணால் கூட நல்ல கண்டென்ட் இருந்தால் நாங்கள் கொண்டாடுவோம்யா, வசூலை வாரி கொடுப்போம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு. நம்ம துல்கரில் சல்மானோட லக்கி பாஸ்கர் தான். ஸோ இப்படி உதாரணத்துக்கு எவ்வளவோ படங்கள் வெற்றி படங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே இந்த 18 படங்கள் தான் ஆகும். மீதி எல்லாமே தோல்வி படங்கள் தான். குறிப்பாக பாருங்கள், பிரம்மாண்டமான பட்ஜெட்னு எத்தனை படங்கள் வந்துச்சு. இந்தியன் 2 ஆகட்டும், கங்கு ஆகட்டும், எப்படியெல்லாம் வந்துச்சு எதிர்பார்ப்போட. ஆனால் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த 2025வது வருடமாவது தமிழ் படங்களில் பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாக அமையணும், ரசிகர்களுக்கு திருப்தியான படங்களாக அமைஞ்சு அந்த படங்கள் பெருவாரியான வசூலை குவித்து தமிழ் சினிமா மேலும் மேலும் செழித்தோங்க, தலைத்தோங்க இந்த மீடியா தர்பார் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.